வணக்கங்க. இன்னைக்கு வந்து 78th இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்மளுக்கு சுதந்திரம் வந்து கிடச்சிருக்கு. பட் ஆனால் நாடு மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கே தவிர வந்து மக்கள், அதான் குழந்தைங்க, அப்புறம் லேடிஸு, அந்த மாதிரி வந்து வயசானவங்க, இவங்களுக்குலாம் வந்து இனிமே வந்து அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்லாமல் தான் இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு லாஸ்ட் வீக் வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு பொண்ணு டாக்டர் வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாங்க. இப்போது 31 இயர்ஸ் வந்து அவங்க பிஜி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் டியூட்டியில் இருக்கும்போது, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கும்போதே வந்து ஒருத்தவங்க வந்து அதாவது செக்ஷுவல் அசால்ட் பண்ணி அவங்கள மர்டரும் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ வந்து ப்ரோபு வந்து சிபிஐ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து அது ஒருத்தர் இல்லை, இப்போ அது கேங் ரேப் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நம்மளை வந்து லைஃப்பை சேவ் பண்ணுறவங்களே வந்து டாக்டர் தான். அவங்களுக்கு வந்து டைம் எல்லாம் கிடையாது. மிட் நைட்டில் இருந்தாலும் சரி, சர்ஜன்ஸ்லாம் வந்து மிட் நைட்டு எமர்ஜென்சி அப்படிலாம் இருந்தால் கூட நம்மளுக்கெலாம் வந்து லைஃப்பை காப்பாற்றுறதுக்காக வராங்க. அவங்களுக்கே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்போது பொதுமக்களும் இதில் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படுறோம். இப்போ அந்த வெஸ்ட் பெங்காலில் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிரும் அந்த இதில் ப்ரொட்டஸ்ட்டில் வந்து நிறைய பேர் ஈடுபட்டிருந்தாங்க. அதர் ஸ்டேட்ஸ்லாம் கூட நிறைய பேர் வந்து ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து எமர்ஜென்சியில் இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க, அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸு, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இது வந்து இந்த மாதிரி தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லாதனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. இந்த வெறும் மெடிக்கல் ஃபீல்டில் மட்டும் இல்லை, இதில் வந்து ஆஃபீஸுக்கு போகிறவங்க அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது வந்து இதுக்கான தண்டனை வந்து நல்லா வந்து பனிஷ்மெண்ட் நல்ல லெவலில் இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து தவிர்க்கப்படும். இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் அண்ட் இன்ஜுரிஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கழுத்துக்கிட்ட, அப்புறம் வந்து அந்த வாய், கண்ணுக்கிட்டலாம் வந்து ரத்தம், எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு. ரைட் ஆங்கிளில் கால் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒர்ஸ்ட்டாக வந்து அந்த பொண்ணை வந்து மொலாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி இது நடந்தது, என்ன ஏது அப்படிங்கிறது வந்து சிபிஐ வந்து ப்ராப் பண்ணி கடைசியில் ரிப்போர்ட் கொடுக்கும்போது மட்டுமே என்ன ஏதுன்னு உண்மை வந்து தெரிய வரும். இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செல்ஃபாக நம்மளே வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், பாதுகாப்பாக அலர்ட்டாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி லேடிஸுக்கு, விமன், இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் வந்து அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்திச்சுக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.